ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, பொங்கல், வடை இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா பருப்பு சாம்பார். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு வந்துடலாம். இப்போது கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறமா மூடி வச்சு 5 ல இருந்து 6 விசில் விடுங்க. பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் ஒரு பேன் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 2 ல இருந்து 3 சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்திக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வறுத்ததுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா உளுந்து, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது, சின்ன வெங்காயம் ஒரு 10, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல துவரம் பருப்பு, அதை லைட்டா மசிச்சு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் குக்கர் கழுவுன தண்ணி தான் சேர்த்திக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வறுத்து மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா, அந்த மசாலால ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்த்திடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்புறமா லாஸ்டா இன்னும் உங்களுக்கு மசாலா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்திக்கலாம். இந்த மசாலா எதுவுமே ஆகாது. நீங்க ஒரு 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடையில் வாங்கின சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. திக்னஸும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னமும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கோங்க, நல்லா திக்காகும். இது ஆறுனதுக்கு அப்புறமும் இன்னும் திக்காகும், ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க.
இப்போ லாஸ்ட்டா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டா மட்டும் சேர்த்திக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த சாம்பாருக்கு இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் இத தோசையோட சர்வ் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.